ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜுராசிக் வேர்ல்டோட ஃப்ரான்ச்சைஸ் படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலிங் கிங்டம் 2018 ரிலீஸ் ஆன படத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 2019 வந்த ஷார்ட் ஃபிலிம் தான் இது, பேட்டில் அட் பிக் ராக். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஆரம்பத்திலேயே ஏற்கனவே நம்ம ஃபாலிங் கிங்டமில் பார்த்துருப்போம், டைனோசர்ஸ் எல்லாமே சிட்டிக்குள்ளே வந்துருச்சு. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பேசுகிறாங்க. அப்போ டைனோசரை பார்த்துருக்காங்களான்னு கேட்டோன்னே, ஆமாம், நான் விசாரித்த வரைக்கும் ஒரு டைனோசரை யாரோ பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யூஎஸ்ஏலையும் டைனோசர் வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. பிக் ராக் நேஷனல் பார்க்குன்ற ஒரு இடத்துல கேம்பெயின் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரக்லேயே உட்காந்து வெளியே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா சமைச்சு பொண்ணுக்கிட்ட, பார் சூப்பராக வெந்திருக்கு, உள்ளே ஜூஸியாக இருக்கும், இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுன்னொன்னே சரி கொடுக்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இருக்கா. அப்போ பக்கத்து வண்டியில் இன்னொருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா ரொம்ப பசியாக இருக்கியான்னொன்னே, சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு நைட்டு எரிக்கல்கள்லாம் வானத்துலேருந்து விழும், அதை பார்க்க தான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவார். அப்பாவும் உடனே ஏதாவதுனா சொல்லு, என் ஒய்ஃப் நிறைய வாங்கி வச்சிருக்கா, என்கிட்ட கேளு, நான் தரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இங்கே வந்து இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு, 2 பசங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். ஒருத்தன் கார்டு கேம் வச்சு நான் மேஜிக் பண்ணி காட்டுறேன் பாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். உனக்கு மேஜிக்கும் தெரில ஒன்றும் தெரிலன்னு அந்த சின்ன பொண்ணு சண்டை போடுவா. அம்மா உடனே, பசங்களா இப்படி சண்டை போடக்கூடாது, 2 வருஷமாக தான் நம்ம ஃபேமிலியாக ஒன்றா இருக்கோம், இதை நம்ம என்ஜாய் பண்ணோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பாவும், இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கிடைக்காது, இது ஒரு கிஃப்ட் மாதிரி, நம்ம ஃபேமிலியை எப்போவுமே நம்ம தான் பார்த்துக்கணுன்ட்டு அப்பாவும் அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே அவங்க, நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமான்ற மாதிரி கேட்பாங்க. சின்ன பொண்ணு எக்ஸ்போவை வச்சு விளையாடலாமான்னு கேட்பா. என்ன எக்ஸ்போவா? ஆமாம், அந்த அங்கிள் கூட தான் கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவா. உடனே வேனை எட்டி பார்த்து, ஏன்டா 8 வயசான என் பொண்ணுக்கு எக்ஸ்போவெல்லாம் பயன்படுத்த சொல்லி தெரியாடான்ற மாதிரி கோவப்படுவார். அங்கேருந்து எந்த பதிலுமே வராது. அப்போ திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்கும். என்ன கரடியான்ற மாதிரி அந்த பையன் பார்ப்பான். பார்த்தா இங்கே ஒரு டைனோசர் வந்து நிற்குது. உடனே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. அந்த சின்ன பொண்ணு தான் சொல்லுது, இது தாவரங்களை தான் இந்த டைனோசர் சாப்பிடுன்ற மாதிரி. உனக்கு எப்படி இது தெரியும்? ஸ்கூலில் சொல்லித்தராங்க, அதோட கொம்பை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நம்ம கம்முன்னு இருக்கலாம், அதோட வேலையை அதை பார்த்துட்டு போயிடும்ன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு குட்டியும் இருக்கும். குட்டி டைனோசர் இருக்குன்ட்டு அந்த குழந்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டுன்னு இருக்கும். அப்போ அந்த அம்மா டைனோசர் பயங்கரமாக கத்தும். ஏதோ தப்பா நடக்குதுன்ற மாதிரி உள்ள சொல்றாங்க. அங்கே மாமிசம் சாப்பிட்ற ஒரு டைனோசர் வரும் பாருங்களேன், இதோட பேரையும் அந்த குட்டி பொண்ணு தான் கரெக்டாக சொல்லுவா. அது அந்த குட்டியை கடிச்சு சாப்பிட பாக்குது. உள்ள இருக்கிற குட்டி பொண்ணு இல்லை விட்டுருன்னு கத்திக்கிட்டு இருப்பா. அமைதியா இருங்கன்ட்டு இங்கே இவங்க அமைதியா இருக்காங்க. அம்மா விட்டுருமா, மோதி சண்டை போட்டுன்னு இருக்கு. அந்த டைம்ல கேரவனோட கதவு திறக்குது. போய் இவன் சைலண்டா மூடிட்டு வந்து மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். தோக்குற மாதிரி இருக்கும்போது அப்பா டைனோசர் அங்கே வந்து நின்றோம். இந்த 2 டைனோசரை இதால சமாளிக்க முடியாது, அதனால விட்டு போயிடும்ன்ற மாதிரி அப்பா சொல்வாரு. அதே மாதிரி அந்த 2 டைனோசரும் குட்டியை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுது. இந்த டைனோசரும் போயிடும்னு இவங்க வெயிட் பண்ணி பார்க்கும்போது கை குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. இந்த சத்தத்தை கேட்டோம்னா அந்த டைனோசர் இவங்க பக்கத்துல வருது. இங்க பாரு, அழாதுன்ட்டு அப்பா அம்மா பாட்டெல்லாம் பாடி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு முட்டு தான், அந்த கேரவனை பிறண்டு விழுந்துருது. அப்போ அப்பாவும் அம்மாவும் மயக்கம் போட்டாங்க போல இருக்கு. அப்பா தான் எந்திரிச்சு வைஃபை எழுப்பி விடுவாரு. அவங்க எந்திரிச்சு போய் குழந்தைய வந்து சீட்டில் லாக் பண்ணியிருப்பாங்க. குழந்தைய எடுத்துக்கிட்டு பின்னாடி போவாங்க. அது அந்த கேரவனையும் உடச்சிட்டு குழந்தைய கடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ அந்த பையன் மட்டும் கண்ணாடி டோரை உடச்சிட்டு அந்த பொண்ணை வெளியே அமுச்சு விட்டுருவான். அந்த பொண்ணு மட்டும் வெளியே தப்பிச்சு போயிடுவா. இவங்களை அது கடிக்க பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பையனையும் அப்பா பிடிச்சிப்பாரு. அப்பா ஒரு குச்சி மாதிரி வச்சு சண்டை போட்டுன்னு இருப்பாரு. அது கத்துறதை பார்த்தோன்னா பயந்துருவாரு. அப்போ அம்மா ஃபயர் அணைக்க யூஸ் பண்ணுற கேஸ் எடுத்துன்னு வந்து அடிப்பாங்க. அது கண்ணில் பட்ட உடனே அப்படியே ஆடி அந்த கேரவனையும் நொறுக்கிடும். பயங்கரமாக கர்ஜனை விடும். இவங்க 2 பேரும் காலிடான்னு நினைக்கும் போதே அது கண்ணு பக்கத்தில் 2 அம்பு வந்து இறங்கும். அது கண்ணில் குத்துனதுனால அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி போயிடும். பெருமூச்சு விட்டு கீழே உட்காடுறாங்க. யாரா அதுன்ட்டு திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தாங்க எக்ஸ்போவை வச்சு அதை அடிச்சு விரட்டி இருக்கா. உடனே எங்ககிட்ட வான்ட்டு பொண்ணை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் 2 பசங்களும் பயந்து இருக்காங்க. அந்த இடமே கலவரமாக இருக்கும். இப்போதான் பக்கத்து கேரவன் வெளியே வராது. இவ்வளோ நேரம் எங்கேயா இருந்துன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த ஷார்ட் ஃபிலிமையும் முடிக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட மொத்த டியூரேஷனே 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கடுத்து நியூஸில் காட்டுற மாதிரி ஒரு சில வீடியோஸை காட்டுவாங்க. இதுதான் இதுக்கு அடுத்து வரப்போகிற படத்தில் ஸ்டார்டிங்லேயே போடுற விஷயமா இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.